இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு சிந்தனைக்கு நேராக கடந்து செல்லும்போது மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Hunger and thirst for doing right. நீதி, நீதினா என்னது? நம்மெல்லாம் யாரு? நீதிமான்கள். ஸ்தோத்திரம். நம்ம அழுக்குல இருந்தோம் இல்லையா, சுத்தமா இருந்தோம் இல்லையா, அதுல இருந்து இந்த நீதிமான் அப்படின்னு சொல்றதுக்கு லாயக்குள்ளவர்களாக எலிஜிபிள் ஆக எப்படி மாறணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல வரும்போது, அல்லேலூயா, என் முன்னே கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மறைவிலிருந்து, கிறிஸ்துவின் மறைவில் நம்ம யாரு? நீதிமான்களாக இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவின் மறைவில் நம்ம நீதிமான்கள் ஆயிருக்கிறோம். அவர் நமக்காய் பாடுபட்டு, நமக்காய் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு என்ன செய்தாரு? நம்முடைய பாவங்களை ஆமென் அவர் ஸ்கிரீன் போட்டு ஆமென் மாற்றி போட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு? நீதியின் மேல் ஒருவன் நீதிமான் ஆக இன்னும். ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், அழுக்காடுகிறவன் அழுக்காடட்டும், இன்னும் அழுக்காடட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு ஆண்டோட, நம்ம ஆண்டோட விசுவாசிக்கிறனால அந்த ரட்சிப்புக்குள்ள என்டர் ஆகும்போது அது முடிவு மட்டும் அதுல நிலைத்து நிற்க வேண்டும் இல்லையா? அந்த முடிந்ததுக்கு அப்புறமா தான் ரட்சிப்பு அடைந்தோன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த உலகத்துல இருக்கிறது வரைக்கும் அந்த ரட்சிக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். the same way ஒருவன் நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் முழுமை அடையல இல்லையா? எந்த நேரத்திலையும் அவன் அநீதிக்கு நேராக, அசுத்தத்துக்கு நேராக போறதுக்கு அநேக சான்ஸ் இருக்கு. ரைட்? அல்லேலூயா. அதனால வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், என்ன செய்யணும்? பசிதாகம், hunger and thirst for doing right things. எப்பொழுதுமே ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட நாம, நம்முடைய சுவாசம் இருக்கும் வரை, இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் எப்பொழுதுமே ஹங்கர், பசி. பசி வந்தா ஒருத்தருடைய முகம் சுபாவம் எல்லாம் மாறி போகும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் பசி வந்துருச்சுன்னா. அப்ப அந்த அளவு பசி தாகம் கொள்ள வேண்டுமா? எதுக்காம்? நீதி செய்வதற்கு. அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் யாரு? பாக்கியவான். அவன் என்ன செய்வானா? திருப்தி அடைவான். யாரெல்லாம் நீதியை தேடி போறோமோ ஆமென், அந்த நீதிமான், அவன் நீதிமான், அவன் என்ன செய்யறான்? திருப்தியை கண்டடைவான். அல்லேலூயா. சரி, நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கிலீஷ்ல சொல்லும்போது righteous, one who do right things இல்லையா? ரைட்டான காரியம். அல்லேலூயா. ஆமென். உலகத்துல நம்ம சொல்லும்போது ஒரு மொராலிட்டியான ஒரு வாழ்க்கை வாழுகிறது, ஜஸ்டிஃபைடு ஒரு வாழ்க்கை இல்லையா? ஆமென். தவறு நம்ம அறிந்தும் தவறு செய்யாமல் வாழ்வது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றது நீதிமான் உலக பிரகாரம். ரைட்? அல்லேலூயா. அப்படித்தானே சொல்றாங்க. ஆமென். ஒருவன் நல்லவனா இருக்கிறான் அப்படின்னா அவன் நல்லவன்பா. எப்படி சொல்றாங்க? அவன் நல்ல காரியங்கள் செய்யறான், எளியோருக்கு உதவி செய்யறான், முடியாதவங்களுக்கு உதவி செய்யறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். வீட்டுல அமைதலா பேசுறான். ஸ்தோத்திரம். தன்னுடைய பிள்ளைய நல்லா வளர்த்துறான். அல்லேலூயா. பிள்ளைய வைத்து தகப்பனை கனெக்ட் பண்றாங்க. அப்படித்தானே? எப்படி இருக்கிறாரு? தகப்பன மாதிரியே இருக்காப்பா. ஸ்தோத்திரம். நல்ல பையன், தகப்பனும் நல்லது, பிள்ளையும் நல்ல பையன். எப்படி சொல்றாங்க? செயல்கள் அதை இல்லையா? செயல்கள், வாழ்க்கை தரம், சிந்தனைகள், பேச்சுகள், பழக்க வழக்கங்கள், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாவற்றையும் வைத்து உலகம் என்ன சொல்லுது? நீதிமான் அப்படி டூயிங், அவன் என்ன செய்யறான்? ரைச்சியஸ், நீதிமான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பிப்ளிக்கலா என்ன சொல்லுது அப்படின்னா, நீதி, அதாவது டூயிங் ரைட் திங்ஸ் which is right in the sight of God. ஆண்டோடைய பார்வையில ஏது நீதியா இருக்கிறதோ அதை செய்யறவன் நீதிமான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல போயிட்டு 10 பேருக்கு ஆகாரம் போடலாமா இருக்கலாம், அவன் இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறவனா இருக்கலாம், பாவம் எதுவும் செய்யாதவனா இருக்கிறவனா இருக்கலாம். சோதரம் இல்லையா? அதான் ஆண்டவர்கிட்ட ஒரு மனிதன் வந்து கேட்கிறான்,
ஆண்டவரே, நான் உம்மண்டைக்கு சேர்வதற்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவர் சொல்றாரு, ஆமென், நீ 10 கட்டளை அப்படியே ஃபாலோ பண்ணப்பா, உனக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாம். ஆமென். அவர் சொல்றாரு, அதாவது நான் பிறந்தது முதல் அதை கடைபிடித்து தான் வாரேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு குறை உண்டு. அப்ப அவருடைய பார்வையில, உலக பார்வையில, மனிதனுடைய பார்வையில he is righteous, அப்படிதானே? அதனால ஆண்டவரிடத்துல வந்து அவர் கேட்கிறார். ஆனா ஆண்டவருடைய பார்வையில இன்னும் ஒரு குறை உண்டு. அதான் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, இன்னும் உன்னில இந்த குறைவை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப சில குறைவுகள் இன்னும் மனிதன்ல இருக்கு. அல்லேலூயா. அவன் குறை இல்லாதவன்னு சொல்லவே முடியாது. அப்ப ஆண்டவருடைய சைட், மனிதனுடைய சைட், அததான் நான் சொல்ல வரேன். அதுல அவன் தன்னை நீதிமான் ஆக்கி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கேட்கிறான், பரத்துக்கு போறதுக்கு இன்னும் என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய சைட் டிஃபரண்ட். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருடைய சைட் வித்தியாசமா இருக்கு. அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு குறை உண்டு. இங்கேயும் அதே மாதிரிதான், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன், நீதிமான் என்று அழைக்கப்படுகிறவன் என்ன செய்யணுமா? Doing right things not according to the world, but according to the sight of God. ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எது சரியாக இருக்கிறதோ அதை செய்யறவங்க ஸ்பிரிச்சுவல் நீதிமான், ஆவிக்குரிய நீதிமான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அததான் சொல்றாங்க, 100 பேருக்கு ஒவ்வொரு வருடம் ஆகாரம் போடுறாங்க, வீட்டுக்கு வர சிலவங்க சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மதுரையில எல்லாம், எப்பனாலும் எங்க வீட்டு வாசல் திறந்தே இருக்கும், யாரு வந்தாலும் அவங்க வயிறு நிறைய சாப்பாடு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். சரிதான், நீதியான காரியம் தான், நல்லது இல்லையா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. ஐ மீன், யாராவது வந்து எதாவது கேட்டா அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். நான் கேட்டிருக்கிறேன், இதே மாதிரி நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். நல்ல காரியம், ஓகே. பட் பரத்துக்கு நிகழ போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? இந்த செயல்களினால போக முடியுமா? முடியாது. ஏன்னா உலகத்துல அவர்கள் எல்லாம் நீதிமான்களாக இருக்கலாம். பட் அவன் பரலோகம் பார்க்கிறது இன்னொரு வழியில பார்க்குது. அவருடைய பார்வை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. என்னென்ன செயல்கள் அவருடைய சைட்ல, அவருடைய பார்வையில நீதியாக கணக்கிடப்படுகிறது. அல்லேலூயா. 3 காரியங்கள். முதலாவது காரியம் faith. அல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசம். ஒரு தேவனுடைய பிள்ளை என்னதான் செய்யட்டும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தினால நான் அதை துரத்துனேன், இதை துரத்துனேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், என்ன வேணாலும் சொல்லட்டும், பட் அந்த faith, அந்த விசுவாசம், கர்த்தர் பேருள்ள விசுவாசம் உறுதியா இல்லை அப்படின்னா நீ நீதிமானே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம நீதிமான் அழைக்கப்படுவதோ அது கர்த்தராலே. இயேசு ஆண்டவருடைய துணையோடு நீ அழைக்கப்படுற, ஒன்னில இருக்க குறை. ஸ்தோத்திரம். பாவம் மட்டும் குறை கிடையாது. யார் சொன்னா பாவம் மட்டும் குறைன்னு? ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான்னு சொல்லி இருக்கு ரெவலேஷன் 22ல 21 கடைசில. அல்லேலூயா. வாசிப்போமா? ரெவலேஷன் 21ல வாசிங்க. 8வது வசனம். பயப்படுகிறவன் அவிசுவாசிகளை என்ன செய்ய மாட்டானா? விக்கிரகங்களை பொய்யர் அனைவரும் 2ஆம் வசனம் அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே நரகத்துக்கு தான் போவானா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த இடத்துல எப்படி சொல்லல, பயம் எதனால வருது? நமக்குள்ள அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லாததுனால பயம் வருது. நம்மோட இருக்கிறவர் பெரியவர்ன்றது நமக்கு தெரியாம போறதுனால பயம் வருது. பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அக்கினி கடல்ல போவானே தவிர, ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா அந்த கிருபாதார பலியாய் ஆண்டவரை கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டதுனால இந்த உலகத்துல சான்ஸ் இன்னும் கிடைச்சிட்டே இருக்கு நமக்கு. அல்லேலூயா. இவ்வளவு விசுவாசத்துல குறைவு நமக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. பட் எல்லா நாளும் அந்த சான்ஸ் கிடைக்கும் நம்ம நினைக்க கூடாது. அவிசுவாசம் ஒரு கடினமான பாவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Live with faith. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 5:20வது வசனத்துல வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும். டெய்லி அவங்க படிச்சாங்க. வேதபாரகர்னா என்னது?
அவங்க பைபிள் ஸ்கூல்ல அந்த காலத்துல இருந்த எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர்கள். கமாலியல்ட பாதபடியில உட்கார்ந்து படிச்சவர் யார் தெரியுமா? பவுல். சவுலா இருந்த பவுல். நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கரைச்சு குடிச்சு நம்ம 2 தடவை 3 தடவை பைபிள் 8 தடவை 9 தடவை வாசிச்ச ஆட்களும் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனா பைபிளோட யதார்த்த அர்த்தம் கேட்டா தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி வேத பாரகரும் பரிசேயர்களுடைய நீதி, அவங்க செய்யற செயல்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி, அதாவது நம்முடைய விசுவாசம் அதிகமா இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு அப்ப முடிஞ்சிருச்சு. அதனால கிறிஸ்து இப்ப நல்ல காலம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கிறிஸ்து நம்மோட இருக்கிறாரு. நமக்கு சான்ஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த விசுவாசத்தை நம்ம இன்னும் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவை போல பூர்ணர் ஆகல அப்படின்னா அவருடைய நாழிகையில கைவிடப்பட்டு போவோம். அதுதான் பாவம் செய்தா மட்டும் கைவிடப்படணும்னு நினைக்கவே வேண்டாம். விசுவாசம் இல்லைன்னா போக்குதான். நான் சொல்லிட்டாரு பாத்தீங்கல்ல ஆண்டவர் இங்கவே. வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதி இல்லைன்னா ஆண்டவருடைய பார்வையில நீதி என்ன அப்படின்னா, ஒரு நீதிமான் அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் விசுவாசத்தை தரித்துக் கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும். விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கடுகள விசுவாசம் இருந்தா மலையை பெயர்ந்து கடல்ல போய் விழுன்னு சொன்னா விழும். எல்லா ஆண்டவருடைய சிஷ்யர்களும் ஆண்டவர் எப்பவும் சொல்ற ஒரே காரியம், எந்த மட்டும் நான் உங்களோட இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் நம்மகிட்டையும் உங்ககிட்ட எனக்கு ஆண்டவர் கேட்கிறார், எந்த மட்டும் நான் உங்களோட இருப்பேன். இப்படி அவிசுவாசிகளா இருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா கிரியை செய்து பார்க்கணும். விசுவாசத்துல வாழ்க்கையில பல தருணங்கள் ஆண்டவர் கொடுக்கிறது, அந்த விசுவாசத்துல நம்ம உறுதிப்பட பலப்பட அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே இதை மாற்றிட்டாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு பல பிளான் ஆண்டவரோட தலையில புகுத்திடும். ஸ்தோத்திரம். அவரும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, எவ்வளவுதான் கேட்பாரு. ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல விசுவாசத்துல ஆண்டவர் நடந்து வர்றாரு. அழகா ஆண்டவர் கடல்ல நடந்து வர்றாரு. ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. பேதுரு சொல்றாரு, நானும் நடந்து. அவர் அந்த சோதனையை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, என்னுடைய விசுவாசத்துல இது ஆகுமா ஆகாது. பிராக்டிகலா அவர் செயல்படுத்தி பார்க்கிறாரு. அந்த ஒரு காரியம் நமக்குள்ள வரணும். நம்ம நீதிமான் சொல்லிட்டு காரியம் இல்ல, விசுவாசத்துல ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு, விசுவாசத்தின் அளவை பார்க்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கருத்துள்ள ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். விசுவாசத்தோடு கூடிய வேண்டுதல் கர்த்தர் நிறைவு செய்கிறார். அல்லேலூயா. எலியாய் நம்ம போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவர் கருத்தாய் ஜெபித்தார். என்ன கருத்தாய் ஜெபித்தார்? ஆண்டவரே நான் சொல்லி இல்லாம பெய்யக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தையில அவருடைய இருதயத்திலிருந்து, அவருடைய சிந்தனையிலிருந்து, அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் அவன் சொன்ன அந்த வார்த்தையில நிலைத்து நின்றது. அது ஆண்டவருக்கு தெரிந்தது. ஆண்டவர் உடனே ஸ்டாப் பண்ணார், நில்லு, மழை பெய்யக்கூடாது. என் தாசன் சொல்லி இருக்கிறார். அப்ப விசுவாசத்துக்கு ஆண்டவர் முதல் மார்க் போடுறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பல கட்டங்கள் வரும்போது உட்கார்ந்து அழுகிறது இல்ல. என்ன செய்யணும்? விசுவாசத்துல ஜெயம் கொள்ள பார்க்கணும். பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே நானும் நீங்க நடக்கிற மாதிரி வாரேன், நானும் நீங்க இந்த உலகத்தை மேற்கொண்டது மாதிரி நானும் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? நானும் விசுவாசத்துல வளரணும் ஆண்டவரே. ஒரு மனிதன் சொல்றாரு, அவன் விசுவாசத்துல நீ விசுவாசித்தன்னா இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவர் சொல்லும்போது, அந்த மனிதன் சொல்ற, ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் பெருகும்படி செய்யும் ஐயா, அல்லேலூயா அப்படின்னு வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, எந்த மட்டும் நான் உங்களோட இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்ற, எந்த மட்டும் கர்த்தர் நம்மளோட இருப்பாரு. அவன் கடைசி காலம், நம்ம பாடணும்ல, கடைசி காலம் இதுவே வருகை மிக சமீபம். உலகத்துல பல காரியம் நடக்குது. எந்த நாடிகளை கர்த்தர் வரும்போது உன்னுடைய விசுவாசம் நிலைத்திருக்குமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. ஒரு காரியங்கள் வரும்போது, ஒரு இக்கட்டுகள் வரும்போது ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே
எனக்கு நீர் இந்த காரியம் செய்தே ஆக வேண்டும் என்று நான் ஆண்டவருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஐயான்னு சொல்லுங்க. அதுல உறுதியா நிக்கணும். ஸ்தோத்திரம். முதல்ல பார்க்கணும் ஆண்டவருடைய சித்தமான்னு பார்க்கணும், ஆண்டவர் விரும்புகிறாரான்னு பார்க்கணும். கண்டிப்பா தம்முடைய பிள்ளைகள் கேட்ட ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டாரு. அவருடைய மார்பில சாய்ந்து இருக்கிற யோவானுக்கு தெரியும் கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தரோடு சேர்ந்து இருந்து அவருடைய விருப்பத்தோடு சேர்ந்து நம்ம செய்யணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த எலியா சொல்லும்போது, நான் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய சித்தத்தின்படி இதை நான் செய்தேன் என்று இந்த ஜனங்கள் அறிய சொல்றாரா இல்லையா? உம்முடைய சித்தத்தின்படி மழையை ஸ்டாப் பண்ணேன், இப்ப திரும்பவும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த அக்கினினால பதில் தருகிற தேவனே, ஜீவனுள்ள தேவன் நான் சொன்னதெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி. அப்ப அவருக்கு தெரியுது கிளியரா ஆண்டவருடைய சித்தம் இதுன்னு. அதே மாதிரி அவருடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின்படி ஆணையிட வேண்டும், அந்த சித்தத்தின்படி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. சூப்பரா சொல்றாரு பாத்தீங்களா? அவரு அந்த இடத்துல எலியா சொல்றாரு, கடைசியில் அந்த அக்கினி நெருப்பு காரியங்கள் எல்லாம் வரும்போது அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்தேன் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள என்னை கேட்டவர்களும். ஸ்தோத்திரம். அந்த வசனம் நம்ம வாசிக்கலாமே. திஸ்பியனாகிய எலியா 1 ராஜாக்கள் 17 வாசிங்க. 17 17 கடைசியில எல்லாம் வாசிங்க பாப்போம். ஸ்தோத்திரம். 18 வரும்போது எலியா வந்து 36 நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். எப்படி செய்தாராம்? யாருடைய வார்த்தையின்படி செய்தாராம்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொன்னாரா? இப்படி சொன்னாரா? இப்படி செய்ய சொன்னாரா? அக்கினியினால பதில் தருகிற தேவனே, ஜீவனுள்ள தேவன் சொல்லு அப்படின்னு சொன்னாரா? ஹல்லேலூயா. இல்ல அவரு மழையை ஸ்டாப் பண்றா அப்படின்னு சொன்னாரா எலியாட்ட? ஆமென். நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவர் சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். எலியாவுக்கு தெரியும் இந்த நேரத்துல இந்த ஜனங்கள் சோரம் போய் இருக்கிறாங்க, இதுல ஒரு அற்புதம் தேவை இருக்குன்னு தெரியுது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறாங்க, இவங்களை வழி திருப்பி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தாலே ஒழிய அப்படின்னு தெரியுது. தேவனுடைய சித்தத்தின்படி அவர் பண்றாரு, ஸ்டாப் பண்றாரு, திரும்ப ஓபன் பண்றது அவர்தான். ஹல்லேலூயா. ஆமென். இதே மாதிரி நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள் பல இக்கட்டுகள் ஃபேஸ் பண்ணும்போது அதை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? யூஸ் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. எலியா சொல்றாரு, கர்த்தரே தேவன் என்றால் கர்த்தரை சேவிங்க, பாகால் தேவனா பாகால் சேவிங்க. ஆனால் அக்கினியினால பதில் தருகிற தேவனை, ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசத்தினால சோதித்து பார்க்க வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிடம் இருக்கும். ஸ்தோத்திரம். பேதுரு சோதித்து பார்க்கிறார், ஆண்டவரே நீங்க நடந்த மாதிரி நானும் நடக்கிறேன் ஐயா. அவர் சொன்னா நடந்து வா. அவர் நடந்திருப்பாரு, இயேசு அண்டை வரைக்கும் நடந்திருப்பாரு. யாரை பார்த்திருந்தா நடந்திருப்பாரு தெரியுமா? இயேசுவோட முகத்தை மட்டும் பார்த்திருந்தா நடந்திருப்பாரு. ஸ்தோத்திரம். அவர் 2-3 கால் எல்லாம் ஆயத்தத்துல எடுத்தெல்லாம் வச்சு போயிட்டாரு. அப்ப பார்த்த நேரம் இயேசுவை பார்த்தாரு. கொஞ்ச நேரம் தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கும்போது கடல் அலைகளை பார்த்த உடனே அதான் உலகத்தை பார்க்கிறவன் தப்ப மாட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தரை பார்க்கிறவன் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசத்துல நம்ம உறுதிப்படணும். அதான் ஆமென். வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கரைச்சு குடிச்சாலும் அவங்களுக்கு இல்ல இந்த விசுவாசம், இந்த அளவு இல்ல. அவங்களுடைய விசுவாசத்துக்கும் அதிகமா நம்மளுடைய விசுவாசம் இல்ல அப்படின்னா இது போக முடியாது. விசுவாசம்ன்றது ஒன்ன நீதிகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை பத்தி நம்ம வாசிக்கும் போது கலாத்தியர் 3 6 அப்புறம் 11வது வசனம், இது ரெண்டையும் வாசிங்க. கலாத்தியர் 3 6 11. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை வருடம் அவன் விசுவாசித்தான்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம். அடுத்து 11வது வசனம், இத வாசிச்சுட்டு அப்புறம் அங்கிட்டு போலாம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது, நியாயப்பிரமாணம் அதாவது கிரியைகளினால ஒருவன் நீதிமான் ஆக முடியாது என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஆமா. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைக்க முடியும். ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால மட்டும்தான் ஒருவன் நீதிமான் என்று அழைக்கப்படுவான். விசுவாசத்தினால மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். விசுவாசத்தினால மட்டும்தான் கர்த்தருக்காக பிரயோஜனப்பட முடியும். விசுவாசத்தினால மட்டும்தான் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண முடியும். விசுவாசத்தினால மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போய் சேர முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல செயல்கள் எல்லாம் இருந்துச்சு, செயல்களினால நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. ஆடை கொண்டு போ, பாவத்திலிருந்து நிவாரணம், நீதிமான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரே கிருபாதார பலியாகிய ஆண்டவரை கிறிஸ்து பலியாடாக மரித்தாரு. அவரை விசுவாசிக்கிறவன், அல்லேலூயா, அந்த விசுவாசத்தை பிராக்டிகலா செய்து பார்க்கிறவன், அல்லேலூயா, யாரா? பாக்கியவான். அவர்கள் என்ன செய்வாங்களா? திருப்தி அடைவாங்க. விசுவாசத்துல வாழ்ந்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். வாழ்ந்து பார்த்தா தெரியும். ஸ்தோத்திரம். ஆமென். மலையாளத்துல ஒரு பாட்டு இருக்கு, நடத்திடுന്നോ ദൈവം എന്നെ നടത്തിടുന്നു നാൾതോറും തൻ കൃപയാൽ എന്നെ നടത്തിടുന്നു നാൾതോറും തൻ കൃപയാൽ എന്നെ നടത്തിടുന്നു. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால நம்ம வாழ்ந்து போறோம் இன்னைக்கு, இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து நம்ம இதுல ஆபிரகாமை பார்த்ததுல கலாத்தியர் 2:15-16 வாசிச்சிட்டு, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ நியாயப்பிரமாணத்துல இருக்கிற செயல்களினாலேயோ 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுனாலேயோ, ஆமென், 10 பேருக்கு முடியாதவங்களுக்கு ஆடைகள் கொடுக்கறதுனாலேயோ, இல்ல அவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயோ, உலகத்துல இருக்கிற எந்த செயல்களினாலும் தாய் தகப்பனை பார்த்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்து கொள்ளணும், அது கட்டளை. பட் பார்த்து கொண்டோம் அதனால நான் போயிருவேணும் நினைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம். அப்ப நியாய பிரமாணத்தினால நீதிமான் ஆக்கப்படுறது இல்ல, விசுவாசத்தினால ஆக்கப்படுகிறாங்க. இனி கண்டினியூ பண்ணுங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஆமென். இப்ப கிறிஸ்து இயேசுவின் மேல நம்ம விசுவாசிகள் ஆகியிருக்கிறோம். அவர் மேல உள்ள நம்பிக்கையினால தான் நம்ம நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. ஸ்தோத்திரம். இப்போ அபிரகாம் விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஜெனிசிஸ் 12 1 2 3 4 வசனங்கள் வாசிக்கும் போது சீக்கிரமா போறேன், வாசிங்க. ஜெனிசிஸ் 12 1 2 3 ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, என்ன சொன்னாரு? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை சபிப்பேன். போதும். இவ்வளவு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார், இல்லையா? இப்போ அவரோட வயசு 75. அதுல 4வது வசனம் வாசிக்கும் போது தெரியும் 75. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? ஆபிரகாம் சொன்ன அதே வார்த்தையின்படி, அதான் விசுவாசம், புறப்பட்டு போயிட்டாரு. லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆராதனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனா இருந்தான். எத்தனை வயசு? 75 years. அவருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கணும், இல்லையா? அப்போ அவர் விருத்தி அடையணும், அவருடைய சந்ததி பெருகணும் அப்படின்னா அவருக்கு ஒரு குழந்தை வேணும்.
75 வயசுல அவருக்கு பிள்ளை இல்ல. Still he believed God. He had faith on Jesus. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தார். ஹalleluya. அவர் பயணம் தொடங்கினார். ஜெனிசிஸ் 13ல 14, 15, 16, 17ல அவர் போய்கிட்டே இருக்கிறார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போதும். 18 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனிடம் மம்ரேயின் சமபூமியில சேர்ந்து போதும். இதுலயும் ஜெனிசிஸ் 13ல 14, 15, 16, 17ல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இன்னும் பெருசாக்குவேன், வளர்த்துவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் கொடுக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும் போதும் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நட, நீ நடக்கிற இடங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாகும். அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடங்களையும் அவருடைய டென்ட், ஹalleluya, கூடாரத்தை பெயர்த்து ஒவ்வொரு இடங்களா போயிட்டு இருக்கிறார். போன இடங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சுதந்திரமா கொடுத்தார் இல்லையா? அப்ப அப்படி நடந்துகிட்டே இருக்கிறார். இது எதனால அவர் செய்யறாரு? விசுவாசத்துல. ஆமென். இப்ப வாசிப்போம். ஜெனிசிஸ் 16:16ல அவருக்கு 86 வயசு ஆகுது. எத்தனை வயசு? 75ல இருந்து 86 எவ்வளவு? ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதா இருந்தார். 75ல இருந்து 86 எவ்வளவு? 11 வருஷம். ஒரு சான்ஸும் இல்ல. இத்தனை வருஷம் நமக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம தேடி ஒரு நாள், 2 நாள், 5 நாள், ஒரு வாரமா, ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம ஃபெய்த் எல்லாம் அப்படி உருகி பாஞ்சுக்கு தரையில. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்புறம் இப்படி சொல்லுவாங்க, தெய்வம் இல்லை என்று மதிகேடன் தந்தே இருதயத்தில் அதே தான் மதிகேடன் ஆயிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பேர்ல உள்ள விசுவாசம் செத்தாலும் பரவாயில்ல, ஜீவனோட இருந்தாலும் பரவாயில்ல. பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமோ, பஞ்சமோ, கொள்ளை நோயோ, பாடுகளோ, நிர்வாணமோ, என்னமோ. ஹalleluya. அவர் மேல உள்ள விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. ஹalleluya. பல நேரங்கள் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறது இதுதான். ஆண்டவர் அதான் பேசுறாரு, விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருந்து கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹalleluya. விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருக்கிறதும் சரிதான், விசுவாசம் இல்லாதவனும் சரிதான். ரெண்டும் ஈக்குவல் தான். ஒன்னே அனல் உள்ளவனா இல்லைன்னா குளிராயிரு. ரெண்டுல ஏதாவது ஒன்னாயிரு, இல்லைன்னா வாங்கி பண்ணி போடுவேன். நமக்குள்ள அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தினால அறிக்கப்படணும். நாவின் அதிகாரத்துல ஜீவனும் மரணம் இருக்கு. நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் வரும்போது, சந்ததிகள் வரும்போது டெய்லி சொல்லுங்க, நாசமானவனே, நாசமா போவ, நீங்க உருப்படாதவன் இப்படின்னே சொல்லுங்க. சிலவங்க நாங்க சொல்றதை பாத்துருக்கேன், மதுரையில் இப்படி சொல்லுவாங்க, என்னென்னமோலாம் சொல்லுவாங்க பசங்களை. ஏதாவது தப்பு பண்ணவங்க தான், அதுக்குன்னு இப்படி இல்லாம சொல்றது. அவன் அப்படிதான் இருப்பான் கடைசி வரைக்கும். எங்களுக்கு தெரிந்த நாங்க முன்னால இருந்த சபைகள்ல ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாருடையும் கேட்டாங்க. ஆமென். அங்க இருந்த போது ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது அம்மா கேட்டாங்க, சண்டே கிளாஸ் நடத்தும் போது, டேய் உனக்கு என்ன ஆகணும்டா? ஒருத்தன் சொன்னா டாக்டர் ஆகணும்னா. உனக்கு என்ன ஆகணும்டா? அவன் சொன்னா நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தன் சொன்னா என்ன ஆகணும்டா அப்படின்னா, எனக்கு மனசுல இந்த மாதிரி இருக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னு இருந்துச்சு. சோதரம் அதான் சொல்லியிருப்பேன், நான் ஞாபகம் இல்லை என்ன சொன்னேன். நாளைக்கு ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொன்னா சொன்னாங்க. நான் ஒருத்தன் மட்டும் விசேஷமா ஒன்று சொன்னான். ஸ்தோத்திரம். அவங்க அப்பா மேசன். யாரு? அவங்க அப்பா மேசன், மேஸ்திரி. அவன் சொன்னா நாங்க செங்கல் காலேஜ்ல போனோம் அப்படின்னா. நாவின் அதிகாரத்துல ஜீவனும் மரணம் இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் சிரிச்சாங்க தான். இன்னைக்கும் செங்கல் காலேஜில் தான் இருக்கான். ஸ்தோத்திரம். உண்மை சொல்றேன், இன்னைக்கும் அந்த செங்கல் காலேஜ்ல இருந்து அதுலயும் ஆகாம இன்னைக்கு வேற என்னென்னலாம் பண்ணி பாக்குறாங்க. இப்ப நம்ம சொல்லுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய சந்நிதியில சொல்லப்படுகிற வார்த்தையில ஜீவன் இருக்கு. அதே இது இன்னொரு பிள்ளை சொல்லிச்சு, நான் இந்த மாதிரி ஆகணும். இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கு. அன்னைக்கு ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்ப விசுவாசத்தின் அறிக்கை இதெல்லாம் நான் சொல்லணும். எனக்கு கிடைக்கும், எனக்கு கர்த்தர் கொடுப்பார், எனக்கு செய்வார், என்னுடைய வாழ்க்கை நல்லமா இருக்கும். 100 வாட்டி சொல்லுங்களேன், நமக்குள்ளே சொல்லுங்க. விசுவாசம் பெருகிதான பாருங்களேன். விசுவாசம் பெருகிக்கொண்டே இருக்கும், பெருகிக்கொண்டே இருக்கும், பெருகிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் மேல் உள்ள பற்று பெருகும். கர்த்தர் பேச தொடங்குவார். That is called விசுவாசம். ஹalleluya, 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 ஹalleluya.
ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஒரு பாஸ்டருடைய பையன் செத்து கிடக்கிறான். அவர் செபித்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் என் பிள்ளை உயிரோட வரணும் அப்படின்னு அவர் விடாப்பிடியா இருக்கிறாரு. அந்த நேரத்துல எல்லாரும் பரிதாபமா பாக்குறாங்க அந்த பாஸ்டர். அவர் அந்த இடத்துல ஊழியம் செய்யறாரு. அவர் எல்லாரும் பரிதாபமா பாக்குறாரு. இந்த சிறு வயதிலே குழந்தை இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, என் பையன் ஃபுட்பால் விளையாடுறதை நான் காண்கிறேன், என் பையன் ஃபுட்பால் விளையாடுறதை நான் காண்கிறேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண பையனுக்குள்ள அனல் உண்டாயிற்று. அவன் அதுக்கப்புறம் உயிரோட எழுப்புனான்னு சரித்திரம் சொல்லுது. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் காண்க. இதுல கொரியாலையோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது, எங்கன்னு தெரியல எனக்கு கிளியரா. ஸ்தோத்திரம். என்னையும் விசுவாசத்தினாலதான் ஆண்டவர் இங்க நிப்பாட்டினாரு. என் தாத்தா சொன்னாரு, அவன் தூதனே மாறினு, இந்த ஆத்மா இன்னைக்கு உனக்கு கிடையாது, அது எனக்குள்ளது. ஸ்தோத்திரம். என் தாத்தா சொன்னாரு, எனக்குள்ளது. ஸ்தோத்திரம். எனக்குள்ளது, அவனை தொட முடியாது. ஆமென். அங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போகும்போது அவன் ஒரு சுவாசம் இழுத்து அப்படியே விட்டது. அதுக்கப்புறம் திரும்ப மூச்சே வரல. கிட்டத்தட்ட 1/2 hour 40 minutes வரைக்கும் எந்த அசைவும் இல்லை என் சரீரத்துல. என் தாத்தா சொல்றாரு, தூதனே தள்ளி நில்லு, இந்த ஆவியை நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியாதுன்னா முடியாதுதான். ஆமென். என்னால கொடுக்க முடியாது. ஐ நீட் ஹிம் பேக். ஆமென். உறுதியா செபித்தாரு. செபித்துட்டே இருக்கும்போது 3/4 மணி நேரம் தாண்டி எழுப்பி இருக்கிறேன் நான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க முன்னால சாட்சியா நிற்கிறேன். அவர் இல்ல தாத்தா, எங்க அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். அவங்க மயங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் திரும்பவும் தாத்தா அப்படி சொல்றதை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாகி அவங்களும் அதுக்கு பின்னால் அறிக்கையிடுறாங்களாம். அறிக்கையிடும் போது அவன் அந்த இடத்துல ஜீவன் உண்டாயிற்று. இதே மாதிரி எங்களோட தாத்தா ஊழியம் செய்த ஒரு சபையில ஒரு சகோதரி, ஆமென், அந்நிய வழிபாடு உடையவர்கள் எல்லாம் கூடி இருக்க இடங்கள்ல அது நடுவுல ஒரு சகோதரி மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க. திடீர்னு அவங்களுக்கு இதே மாதிரி பலவீனமாகி இறந்து போயிட்டாங்க, நோயாகி இறந்து போனாங்க. எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. எங்க தாத்தா பேர் தாசு, ஆமென், தாசையன்னு சொல்லுவாங்க. ஆமென் ஆமென். இவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். அல்லேலூயா. இவன் ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க சுத்தி நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவர் அல்லேலூயா என்னுடைய ஆமென் உம்முடைய நாமத்துல இந்த இடத்துல அற்புதம் செய்யல அப்படின்னா அவன் இந்த இடத்துல ஒரு ஊழியம் வளராது ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்காத ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும். சோமன்றாரு, விட மாட்டேன் ஆண்டவரே. அப்படி பிடிச்சு போட்டார், இழுத்து போட்டார். கடைசியில அந்த லேடி உயிரோட வந்தாங்க. ஸ்தோத்திரம். 15 வருடங்கள் அதுக்கப்புறமா வாழ்ந்தாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் இறந்து போனாங்க. அந்த ஊரே சாட்சி இருந்தது அன்னைக்கு. அதனாலதான் அந்த இடத்துல ஊழியம் நடந்தது. ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட விசுவாசம் இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஆண்டவர் மேல் உள்ள உறுதித்தன்மை. இவர் என்ன செய்யறாரு? அவன் 86 வருடம் 11 வருடம் அவர் என்ன செய்யறாரு? ஸ்டில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் தருவேன்ப்பா. அப்போ ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆசீர்வாதம் தருவேன். அவன் உன் சந்ததியை பெரிசாக்குவேன், வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அதே மாதிரி ஆக்குவேன். 11 வருடம் வெயிட் பண்ணியாச்சு. இப்ப வந்து திரும்பவும் சொன்னா கடுப்பாகுமா கடுப்பாகாதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திரும்பவும் ஆண்டவர் அதான் சொல்றாரு, கொடுத்துட்டு பேசினா கூட பரவாயில்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகுது பாருங்க. ஜெனிசிஸ் 17ல 1வது வசனத்துல 99 வயசு ஆகுது. வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, நான் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இப்போ அதுதான் சொல்றார். 99 வயசு, கிட்டத்தட்ட 24 வருடமும் ஒரு சின்ன சான்ஸ் கூட பார்க்கல. சரி, அன்னைக்கு 75 வருடம்னு வச்சுக்கோங்களேன். 75 வயசு, 76 77 கிடைச்சிருந்தா அந்த காலத்துல ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க இல்லையா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமென். மரியாள் சொன்னது மாதிரி, ஆமென், போதகரே நீங்க இங்க இருந்திருந்தா நல்லதா இருக்கும், என் சகோதரன் செத்துருக்க மாட்டான். அந்த நாள்ல இனிமே உமால ஒண்ணும், அதுதான் வந்து அர்த்தம் இல்லையா? மறைமுகமா அதுதான் அந்த இடத்துல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நீ விசுவாசி. உடனே மார்த்தாள் சொல்றாங்க, ஆமா கடைசியில எல்லாரும் எழும்பும் போது அவனும் எழும்புவான். அல்லேலூயா. எப்படி இருக்கு? கவுண்டர் செமையா இருக்குல்ல? அல்லேலூயா. இந்த இடத்துலயும் அவன் அதே மாதிரி தான். 99 வயசு, 24 வருடம். ஆண்டவர் திரும்பவும் அதே தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 24 years he waited.
அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக 24 வருடம் வெயிட் பண்ணாரு. நீங்களும் நானும் 24 வருடம் வெயிட் பண்ணுவோமா? அதனாலதான் ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான் அவனுடைய விசுவாசத்தினால. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கடைசி மட்டும் நின்னார் அவரு. அடுத்து ஜெனிசிஸ் 17:17 அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? போதும். ஜெனிசிஸ் 18:11 பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. இனி இருந்த சான்ஸும் அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு சின்ன ஒரு ஐடியா இருந்திருக்கும். சாராளுக்கு இன்னும் ஆமென் ஷீ இஸ் ஓகே. கண்டிப்பா ஆண்டவர் செய்தா இப்ப நடக்கும். அதாவது லாசரு மரித்து 4 நாள் ஆகிறது வரைக்கும் கர்த்தர் அங்கதான் இருந்தார், போகல. அல்லேலூயா. 2 நாள் இன்னும் வெயிட் பண்ணாரு. அதே மாதிரி இங்கேயும் சாராளை கர்ப்பம் மரித்து போக மட்டும் கர்த்தர் கிரியை செய்யல. அதாவது நமக்குன்னு இருக்கிற சில கிரிப்பு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் இருக்கட்டும், நம்மளும் ஏதாவது செய்யலன்னா அல்லேலூயா ஆமென். சில கிரிப்பு நமக்குன்னு இருக்குது உலகத்துல. எரிகோ கோட்டை மாதிரி இருக்கு, அது வளர விடாது. கிறிஸ்துவுக்குள்ளே வளர விடாது. ஆமென். ஸ்பிரிச்சுவலாகவும் இந்த உலகத்தரமாகவும் நம்மள வளர விடாது. ஆமென். அப்பப்ப என்ன செய்யும், நம்ம இழுத்துக்கும். அந்த கிரிப் என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், ஏதாவது கொஞ்சம் சேவிங் போட்டிருப்போம், நகையா இருக்கலாம், நம்ம ஜாபா இருக்கலாம், இல்ல ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி இங்க இல்லைன்னா எங்கேயாவது போய் நான் பழச்சிருவேன் இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு பின்பலமா ஏதாவது சின்னது இருக்கும், அதை நம்பி நம்ம பின்னால இருப்போம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதெல்லாம் நமக்கு உதவாது. அது என்னைக்கு சாகுதோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உயரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இல்லைன்னு வரும்போது தான் ஆண்டவர் உண்டுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. முடியாதுன்னு உலக டாக்டர் சொல்லுவாங்க, இவ்வளவுதான். ஆண்டவர் முடியும்னு சொல்லுவாரு. பிலீவ் இன் மீ, எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போனதா சரித்திரமே இல்ல. அவருடைய செவி மந்தமானதாய் சரித்திரமே இல்ல. உன்னுடைய என்னுடைய மீறுதல்களே, மீறுதல் என்னது? இதுதான் விசுவாச குறைவே அவருக்கு நமக்கு நடுவுல கிரியை செய்ய விடாம தடை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருடத்துல தான் சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போன பேக்ஸ்லைட் ஆன விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருந்தா தீர்ந்த. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ எவ்வளவு ஜெபித்தாலும் சரி, எவ்வளவு அந்நிய பாஷை சொன்னாலும் சரி, எவ்வளவு நடுவுல உள்ள ஜெபத்துக்கெல்லாம் வந்தாலும் சரி, எவ்வளவு வாசிங் போட்டாலும் சரி, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில ஆமென் ஒவ்வொரு காரியங்களும் விசுவாசத்தினால நடத்தலன்னு வச்சுக்கோ, முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல எப்படி சொல்லியிருக்கு, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். ஆமென். சில போதகர்கள் கூட சொல்லலாம், பெரிய பெரிய அற்புதங்கள் நடத்துகிற போதகர்கள் சொல்லலாம், ஆண்டவருடைய வருகை நாட்கள், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால கர்ப்பம் திறந்தது, உங்களுடைய நாமத்தினால மனிதன் உயிரோடு எழுப்பினா, உங்களுடைய நாமத்தினால நொண்டி நடந்தான், உங்களுடைய நாமத்தினால கண்ணு குருடானே பார்வை அடைந்தான். ஆண்டவர் சொல்லுவாரு, அது உன் விசுவாசத்தினாலயா? அல்லேலூயா. அது அவங்க விசுவாசத்தினால நான் கிரியை செய்தேன். ஆண்டவர் பல இடங்கள்ல அதான் சொல்றாரு. அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தினால உனக்கு சுகம் உண்டாயிடுச்சு. அப்படித்தானே சொன்னாரு? சொன்னாரா இல்லையா? உன்னுடைய விசுவாசத்தினால. ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பெரிய போதகர்கள் எல்லாரையும் சொல்றேன் நானு, விசுவாசம் இல்லாம ஊழியம் செய்து ஒரு காரியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏதாவது கிரியை நடக்குதுன்னா அது நம்முடைய விசுவாசத்தினால அல்ல. அங்க இருக்கிறவன் விசுவாசத்தோட ஆண்டோட பகுதியில வந்திருப்பான், பாதத்துல வந்திருப்பான். அதனால ஆண்டவர் கிரியை செய்தாரே தவிர உங்களை நான் அறியேன். அல்லேலூயா. என் நாமத்தில் நான் அதை செய்தேன், இதை செய்தேன்னு சொல்லுவீங்க, அந்த நாட்களில நான் உங்களை அறியேன்னு சொல்லுவாரு. ஏன் சொல்லுவாரு? அது உன்னுடைய விசுவாசத்தினால நடக்கல, வந்தவங்களுக்கு தேவை இருந்துச்சு, அவருடைய இருதயத்தை நான் பார்த்தேன், முழுமையா நம்பினா, அதனால நான் செய்தேன்னு சொல்லுவாராம். நம்மள அறியேன்னு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா அது கொடூரமா இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். ஒருபோதும் நம்ம நீதிமானாக்கப்படுவதில்லை.
ஸ்தோத்திரம். நீதிமான் ஆக்கப்படாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோமா? இதுல இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்தோத்திரம். இது விசுவாசத்துல ஒரு பகுதியை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். நல்ல பிதாவே, என்னை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கடாட்சி தர வேண்டிய சொல்லிக்கிறோம். அப்பா, என்னை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி சொல்லுகிறது அல்ல, விசுவாசத்தின் வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. கபனத ஷியாதனி மரஹதுனிபா வைடபரஹதரிப ஷேரஹம்தராகனி அதரிபோ தேதுனிக்க மனதியந்தராகதரிப ஷியாரகல அதுரிக்க பரகதரிபோ. விசுவாசம் பெருகட்டும் ஐயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவரே எனக்குள்ள பூர்ண விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காலகட்டங்கள் வரும்போது, ஒவ்வொரு நெருக்கங்கள் வரும்போது நாம் விசுவாசத்துல தேறினவனாய் காணப்படணும். விசுவாசத்துல அதை மேற்கொள்ளணும் ஆண்டவரே. நன்றியப்பா, எங்களுக்குள்ள விசுவாசம் பெருக கிருபை செய்யும். எனக்குள்ள விசுவாசம் பெருக கிருபை செய்யும் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசம் பெருக கிருபை செய்யும் ஆண்டவரே. இம்மட்டும் இதுவரைக்கும் எனக்கு அந்த அளவு இருக்க ஆண்டவரே விசுவாசம். ஆனா அந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற அளவுல எனக்கு விசுவாசம் இல்லப்பா. உங்களுடைய அற்புதத்தை காணுகிற அளவுல எனக்கு விசுவாசம் இல்லப்பா. ஓ, விசுவாசத்துல வளர கிருபை செய்யணும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினால நான் பிழைக்க கிருபை செய்யணும் ஐயா. நான் நீதிமானாக்க கிருபை செய்யணும். கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுடைய கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த வசனம் எங்களுடைய காதுகளில் நிக்கணும், எங்களுடைய இருதய பலகைகளில் எழுதப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தை துணிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளது. ஆண்டோட பார்வையில நீ விசுவாசம் காட்டினால் ஒழிய நீதிமான் அல்ல. விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ள புறப்பட்டால் ஒழிய நம்ம நீதிமான் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்ற நீதியின் மேல, நீதியின் செயல்களை, விசுவாசத்தின் ஸ்டெப்ப நீ எடுக்கணும்னு நினைத்த அப்படின்னா அவன் பாக்கியவான். கண்டிப்பா திருப்தி அடைவ, கண்டிப்பாய் நிறைவை கண்டடைவாய், கண்டிப்பா அற்புதத்தை பார்ப்பாய், கண்டிப்பாய் சௌக்கியத்தை பார்ப்பாய், கண்டிப்பாய் ஒரு வழி திறக்கப்படும். ரேதன அவசகரிகனிபோ வைணவராகுனி கமனதே ரிபஷியா. ஆமென். நம்மளை நிரப்புகிற கர்த்தர் நமதில் இருக்கிறார். ஓரஹத்தினி வஷ்யேன மரகதனிபோ ஜாரகதினி வஷ்யா ரகமனாதுனி கமலரகதனிபோ ஓரஹத்துனாதி வஷ்யாரகம் தராதிகத்துனாதி வரக. ஆமென். நாமத்துல பெரியவர் நமதில் இருக்கிறார். அவருக்கே சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் இருந்து அவருக்கு மேல இருக்கிற விசுவாசம் குறைந்துள்ளவராய் இருந்தால் பிரயோஜனம் என்ன? எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில பேசிக்கொண்டு நமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நமக்கு நன்றி. கடைசி காலம்ப்பா, நாங்க விசுவாசத்துல குறைவதாய் இராமல் விசுவாசத்துல பூர்ணராய் மாறுபடி கிருபை செய்யும். என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் விசுவாசத்துல அநேக செயல்களை காண கிருபை செய்யும். உங்களுடைய பாதத்துல இருந்து நான் அறிக்கையிடுகிற காரியங்கள் எல்லாம் நடப்பதாக இயேசுவின் நாமத்துல. ஓரகத்தனி வஷியான கனியாரம் அப்படியாக கடவுள் நாங்கள் தெரிந்து சொல்லுவோம். பிரியாதனேஸ்வரர்களோடு கூட விசுவாசம் வெட்கப்பட்டு போவாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தின் கிரியைகள்ல அவன் தன்னுடைய வாழ்க்கைகளை செய்யும் போது கர்த்தரை துணை நிற்பீராக. கர்த்தர் துணை நிற்பீராக. அவன் எளியவர்கள் ஐயா, நாங்க விசுவாசத்துல தொடக்கத்துல இருக்கிறோம். அவன் கிரியைகள் பலதும் செய்யும் போது கர்த்தர் துணை நின்று அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறாங்க. அப்படி ஆண்டவர் செய்து நமக்கு நன்றி. உங்களுடைய கரங்களை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே.